ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான ஆலோவேரா ஜூஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத வந்து நான் காட்ட போகிறேன். இது வந்து ஷார்ட் வீடியோவில் தான் போடலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ. பட் வந்து எதுக்காக லாங் வீடியோ போட்டுன்றத வீடியோவில் போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய ஆலோவேரா செடி இருக்குது. ஸோ அதில் பெரிய செடியாக பார்த்து அதுலேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அதை ஊற வைக்கணும். ஓவர் நைட் வந்து ஊற வைக்கணும். அது வந்து எல்லோ இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் டின்ட்டு அதெல்லாம் வந்து இறங்கிடும். அந்த எல்லோ கலர் டின்ட் இருந்துச்சுன்னா ஜூஸே வந்து கசக்கும், ஒரு மாதிரி வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து இறக்கிடணும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கலராக இருக்கும், அந்த ஊற வச்ச தண்ணி. அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கீழே கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து சைடில் உள்ள ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்படி சில பேர் வந்து அந்த ஃபோர்க்கை வச்சு அப்படியே இது பண்ணும்போது ஜெல்லி மாரியே வந்துடும். கட் பண்ணி வராமல் அப்படியே ஒரு மாதிரி ஜெல் மாரியே வந்துடும் தனியாக. அப்படி செய்யாதீங்க. அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதுமாரி குடிக்கும்போது அந்த ஒரு வாடை வரும். ஆலோவேராவோட அந்த பச்சை வாடை என்னமோன்னு சொல்லுவாங்க, அது வந்து வரும். அது வந்து நிறைய பேர் குடிக்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கட் பண்ணுறோம்ல, இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா தான் வந்து ஜூஸ் போட்டாங்க. எங்கள் அம்மா சூப்பராக போடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஆலோவேரா டேஸ்ட்டே தெரியாதுங்க. அது குடிச்ச அன்றைக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே வராது. டைஜஷன் பிரச்சனை எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா போடுறது. இப்போ வந்து அந்த நல்லா ஓரளவு நல்லா ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து அவங்க போட்டுருவாங்க. எங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது நிறையா இதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதை நானாக க்ளீன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தானே வேஸ்ட் பண்ணிடுவேன். பட் எங்கள் அம்மா தான் அவ்வளோ க்ளீனாக அந்த தோலை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் உள்ள தோலையை எடுத்துகிட்டு நடுப்புற உள்ள ஃப்ளஷ் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அதில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 டைம் வந்து வாஷ் பண்ணுவாங்க. கரெக்டாக எங்கள் அம்மா ஒரு தடவையும் ஜூஸ் போடும்போது காலம்பரே ஜூஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியும் கிளம்புற அவசரத்தில் 7:30க்கு நான் பஸ் ஏறுன்னு வச்சுக்கோங்களேன். 7:30க்கு ஏறுறேன்னா அதுக்குள்ளே இப்போ வந்து 7 தடவை கழுவி போட்டும் கொடுத்துருவாங்க. சில நேரம் வந்து நைட்டே கழுவி வச்சுருவாங்க. பட் சில நேரம் நைட்டு பறித்து ஊற வச்சு மறுநாள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து மார்னிங் தான் கழுவுவாங்க. எப்படி தான் கழுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு தடவையும் நான் நோட் பண்ணும்போது எல்லாம் 7 தடவை தான் கழுவுறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் தான் கழுவுவாங்க எப்போயுமே. அந்த பைப் தண்ணியெல்லாம் கழுவ மாட்டாங்க. ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஆரோ வாட்டர் இருக்கும் இல்லையா, ஃபில்ட்ரு வாட்டர், அதில் வந்து கழுவிக்குவாங்க. நல்லா வந்து அதை இது பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த சொன்னேன் இல்லையா, அந்த கசப்பு தன்மை, துவப்பு தன்மை, அப்புறம் வந்து அந்த வாடை அடிக்கும். அது கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா நான் அது இது பண்ணது கிடையாது. அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் இது பண்ணது கிடையாது. நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த தண்ணி வந்து விஸ்காசிட்டி, இந்த மியூக்கஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இது வந்து குறையும். நம்ம கழுவ வந்து 7th வாஷ்லலாம் வந்து சுத்தமாகவே இருக்காது. எத்தனை வாஷ்ன்னு கவுண்டெல்லாம் கிடையாது. அதை வந்து எந்த அளவு கழுவுறீங்களோ ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்லா கழுவிடலாம். ஒரு 3 டைம்ஸ் கழுவினாலே போதும், எனாஃப் தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்பயுமே 7 தடவை தான் கழுவாங்க. அது ஏன்னு தெரியல. பட் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா 3 to 4 டைம்ஸ் இஸ் எனாஃப், அவ்வளோதான். அதில் இருக்கிற கொஞ்சம் தோலையும் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த புளி வடிகட்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு எங்கள் அம்மா வந்து கழுவி எடுத்துருவாங்க. சுத்தமாக கழுவிடுவாங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோக்காக தான் இந்த ஆங்கிள் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் ஷார்ட் வீடியோவாக போடல அப்படின்னா, இன்னைக்கு காலம்புற ஒருத்தவங்க வந்து ஒரு ஏதோ ஜஸ்ட் கேஷுவலாக பேசும்பொழுது வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த அவங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அதுமாரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஆலோவேரா வந்து குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீ ஆலோவேராவா, அது நாருமே, அது எப்படி குடிக்க முடியும், அது அப்படியே வாடடிக்கும், கொமட்டி விட்டுருங்க்கா, அது எப்படிக்கா குடிக்கிறது, அதெல்லாம் குடிப்பாங்களாக்கா, அது அழகுக்கு வளர்க்குறதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சரியான சாக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ ரிசல்ட் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிஷியல்னு யாருக்கும் தெரியல அவ்வளவா. இதோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ இருக்கும். அவங்க சொன்ன விதமும் சரி, அவங்க சொன்ன வார்த்தைகளும் சரி, அப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி. என்னடா அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா அதனால இந்த ப்ராசஸ் வந்து சொன்னாங்க. என்னக்கா 7 தடவைலாம் கழுவ சொல்கிற அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மெயினாக வந்து பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் இந்த ஆலோவேரா ஜூஸு. அதனால் டெய்லி மார்னிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே குளுன்னு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து குடிக்கும்போது, அதாவது இது வரைக்கும் நீங்கள் குடிச்சதே இல்லை, இப்போ தான் குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து லைட்டாக வந்து கண் எரிச்சல் இருக்கும். ஏன்னா வந்து பாடி ஹீட் வெளியாகிறதுனால கண் வழியாக வெளியாகும் சொல்லுவாங்க. அதனால் அந்த எரிச்சல் வந்து இருக்கும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா வந்து, இருங்க முதல்ல ப்ராசஸ் வந்து சொல்லிடுறேன். அப்போ ஆலோவேரா வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாராக, அதை வந்து நம்ம வந்து முதல்ல மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எங்கள் அம்மா தயிர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
ப்ளைன் வாட்டரில் போட்டோம்னா டேஸ்ட் தெரியும். பட் மோர் போட்டோம் அப்படின்னா வந்து ஆலோவேரா போட்டதே தெரியாது, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து குட்டியோண்டு இஞ்சி, எனக்கு வந்து இஞ்சி பிடிக்காது, அதனால் வந்து குட்டியோண்டு இஞ்சி, அப்புறம் வந்து இந்துப்பு வைப்பாங்க, இந்த இந்துப்பு இல்லைன்னு கல்லுப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஜீரகம் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து சேர்ப்பாங்க எங்கள் அம்மா. அது நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். இது எல்லாமே வீடியோ எடுத்தது எங்கள் அம்மா தான். அந்த வாஷ் பண்ணுறது மட்டும் தான் நான் வந்து ப்ராப்பராக ட்ரைபாட் செட் பண்ணி எடுத்தேன். மிச்சம் எல்லா வீடியோவும் எங்கள் அம்மா தான் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்காங்க ஓரளவு. சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இது வந்து ஹீட்டை குறைக்க யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ஹேருக்கு வந்து மாஸ்காக போடாங்க, அது மேஜராக வந்து ஹீட் குறைக்க தான். இன்னொரு விஷயம் வந்து அந்த பீரியட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதேமாரி ஒயிட் டிஸ்சார்ஜ் அதுக்கெல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எனக்குலாம் வந்து அல்சர் இருந்துச்சு. இது மாதிரி வீட்டிலே எங்கள் அம்மா கொடுத்து வந்து நிறைய சரி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அல்சர் இருக்கவங்க இஞ்சி சேர்த்துக்காதீங்க. எனக்கு அதனால இஞ்சி பிடிக்காமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போதைக்கு அல்சர் இருக்கிறதுனால அல்சர் முடிஞ்சிருச்சு இல்லை, பட் அதுலேருந்து இஞ்சி பிடிக்காமல் ஆகிட்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதில். அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இது. அதனால தான் வந்து லாங் வீடியோவாக போடுவோம், நிறைய பேர் தெரியுன்றதுக்காக நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா இவ்வளோ தான் வந்து ஷார்ட் வீடியோனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ரெசிபி மட்டும் ஷார்ட் வீடியோ காட்டிட்டு போகலாம். பட் நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. நிச்சயமாக இது வந்து கடையில் கிடைக்கிது. சென்னையிலலாம் வந்து மோர் போட்டு சூப்பராக அடிச்சு தராங்க. பட் நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதுவும் கும்பகோணம் சைடு, சுவாமிமலை சைடு இந்தமாரிலாம் எங்கள் ஊர் கிட்டலாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஊருக்கிட்ட கிடச்சின்னா எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. 60 ரூபா 70 ரூபா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எந்தளவு க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் வந்து ஒர்த்து நம்மளுக்கு. அப்படியே வயிறெல்லாம் குடித்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், குழுன்னு இருக்கும். எனக்குலாம் சில டைம் வந்து பிரியாணி சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபுல் டேவுமே அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது குடித்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நல்லா ஜிலுன்னு இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்லாம் போடவே வேணாம், அது நல்லாவே ஜிலுன்னு இருக்கும். பட் இந்த சீசனில் வந்து இது ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் குடித்தா எனக்கே சளி பிடிச்சி கொணங்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.